எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்த்தீங்கன்னா என்னோட நேம் சிந்து. நான் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், அப்புறம் டிஐஒய், அப்புறம் குடி விளாக்ஸ் வீடியோலாம் வந்து போடுவேன். அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும், அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து நீங்கள் டைட்டில் அண்ட் தமிழ் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபேஷியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபேஷியல் வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ரொம்ப ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகிருக்கு இந்த சம்மரில். ரொம்ப வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து சம்மரில் டேன் ஆகிருக்கு அண்ட் ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது. வந்து இந்த ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து டக்குன்னு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு க்ளீனப் மாதிரி வந்து இருக்கும். அண்ட் வந்து இது ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 10-11 ஸ்டெப்ஸ் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸில் வந்து ஈஸியாக வந்து நம்ம ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கை வந்து க்ளீனப் பண்ணுற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோயிங் ஃபேஷியல். ஸோ இந்த ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபேஷியல் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஒவ்வொரு ஸ்டெப்படி வந்து பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்து நல்லாவே வந்து இருக்கும். அண்ட் இது ஃபேஷியல்னாலே நம்ம பார்லர்லாம் போய்ட்டு ஃபேஷியல் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து கழிச்சு தான் வந்து இந்த ஃபேஷியல் பண்ணோட ரிசல்ட் வந்து தெரியும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபேஷியலும் நீங்கள் 2-3 டேஸ் இல்லாமல் நெக்ஸ்ட் டே மார்னிங்கே. ஸோ இப்போ நான் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து பேர் ஸ்கின், நான் ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் போட்டிருக்கேன். எந்த ஒரு ஐலைனர், லிப்ஸ்டிக், ஐப்ரோ எதுவுமே அது போடல. ஸோ அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கேன். ஸோ நல்லாவே வந்து இருக்குது, க்ளோயிங்காக இருக்கும். ஸ்கின் பார்க்க நல்லா கிளியராக வந்து ரெஃப்ரெஷிங்காக வந்து இருக்கும். டேன்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆகிருக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட் டேன்லாம் வந்து நல்லாவே வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபேஷியல் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எந்த ஒரு சோப்போ, நீங்கள் எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவோ இல்லை எதுவுமே வந்து கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். எப்போவுமே வந்து ஃபேஷியல் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நைட் பண்ணுங்கள். ஸோ நைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் ஃபேஸ் ப்ரஷ் பண்ணும்போதோ இல்லை குளிக்கும் போது எந்த ஒரு ஃபேஸ் வாஷோ ஏதோ வந்து யூஸ் பண்ண வேணாம். இல்லை அன்றைக்கி ஈவினிங்கும் வந்து பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி வந்து எதுவும் பண்ண வேணாம். நீங்கள் உங்களோட மாய்ஸ்சரைசர், உங்களோட ஸ்கின் கேர் வந்து நீங்கள் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் தவிர அவங்களோட மாய்ஸ்சரைசர் அதை வந்து பண்ணலாம். ஸோ அது ஃபேஷியல் வந்து இன்னும் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். அண்ட் வந்து ஃபுல்லாகவே டிஐஒய் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வந்து எல்லாருனாலுமே ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ டிஐ பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கிளென்சிங்க்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரா மில்க் வந்து எடுத்திருக்கேன். ரா மில்க் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளீன் காட்டன் பால் இருந்துச்சுன்னா காட்டன் பாலில் வந்து டிப் பண்ணி நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட காட்டன் பால் இல்லைன்னா காட்டன் பேடோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல டிஷ்யூ இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீமிங்க்கு நம்ம 2 டைப் பண்ணிக்கலாம். ஒன்று டைரக்ட் ஸ்டீமிங், இந்த மாதிரி டைரெக்டாக வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இல்லைனா ஏதாவது ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டவலோ வந்து அதை ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி அது கூட வச்சு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டில் எந்த மெத்தட் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரப்பிங்க்கு நமக்கு 2 இன்க்ரீடியன்ட் தான் தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் வந்து ஒரு டொமேட்டோ, தென் வந்து கொஞ்சம் சுகர். ஸோ இது 2 தான் வந்து நமக்கு தேவை. நம்ம என்ன பண்ணணும்னா டொமேட்டோவை சுகரில் டிப் பண்ணி நம்ம வந்து ஃபேஸை ரொம்ப ஜென்டிலாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஸ்க்ரப் பண்ணால் போதும். எப்போவும் ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஜென்டிலாக அண்ட் வந்து சர்க்குலர் மோஷனில் தான் ஸ்க்ரப் பண்ணணும்.
ஃபேஸ் பேக்குக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கிராம் ஃப்ளோர், அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் பீல் பவுடர் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள். ஸோ இது 3 மிக்ஸ் பண்ணுறதுக்கு கர்டு மில்க் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது ஒரு திக் லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் டேப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் என்ன கிவ்அவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ கிவ்அவேக்கான வீடியோ லிங்க்கோட தமிழ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி கிவ்அவே வந்து வின் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களை பார்க்குறேன். Until then, bye.